திமுக இந்த எலெக்ஷன்ல முக்கியமான வைக்கிற ப்ரொபகண்டாவே இந்த எலெக்ஷன் ரொம்ப முக்கியமான எலெக்ஷன், தமிழ்நாடா டெல்லியா அப்படிங்கிற எலெக்ஷன். ஸோ வந்து பாஜக எதிர்ப்பு தான் ரொம்ப முக்கியம், பாஜக கொண்டு வரக்கூடிய எல்லா விஷயமே தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்குங்கிற தங்களுடைய பிரச்சாரங்களை முன் வச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பாஜக வேட்பாளரா மக்களை சந்திக்கும் போது அவங்களோட ப்ரொபகண்டாவை எதிர்கொள்றது எப்படி இருக்கு? எல்லாம் புரிஞ்சிட்டு இருக்காங்க. இது சும்மா வீண் அரசியல், இவங்களுடைய அறியாமே தான் நினைக்கிறேன். இந்த ஒரு நம்ம ஜனநாயக கட்டமைப்பில் மாநிலமும் மத்திய அரசும் இணைஞ்சு செஞ்சால் ஒரு இணக்கமான அரசு இருந்தால் தான் இதையும் செய்ய முடியும். எம்ஜிஆர் பீரியட்லேருந்து எல்லா காலகட்டத்திலையும் புரட்சி தலைவர்களையும் ஒரு இணக்கமான அரசு இருக்கும்போது தான் நிறைய பண்ணியிருக்காங்க. இது எப்படி சும்மா ஸ்டிக்கரை ஒட்டி மத்திய அரசுக்கு பெயர் போயிடக்கூடாது, இவர்கள் எப்படியோ நீடிக்க வேண்டும் என்ற அந்த குறுகிய பார்வை தான். மக்கள் மீது இருக்கின்ற அக்கறை கிடையாது. அதனால நிறைய திட்டங்கள் நிறைவேறாம பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த திட்டங்கள் வந்தா என்ன மோடிஜியுடைய பெயர் புகழ் இவங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு எல்லாம் தெரியும், உலக அரங்கிலே இன்னைக்கு அவருடைய நிலைமை என்னன்னு. அத்தனை நாட்டு பெரிய பெரிய பிரதமர்கள் எல்லாம் கைகுலுக்கி அவரிடம் மகிழ்ச்சியுடன் பேசுவது, இந்த சிக்கல் இந்த விலைகூட இந்த போர் இதில் எல்லாம் கூட எவ்வளவு சிறப்பாக நமக்கு பல நாடுகளில் இன்னைக்கு ஆயிலுக்கும் இதுக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் உங்களுக்கு எல்லாம் பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். இருந்தாலும் அது எவ்வளவு ஹேண்டில் பண்ணி எவ்வளோ நல்லா பண்ணிட்டு இருக்காருன்றது மக்கள் அறிவார்கள். அதனால மக்களை இன்னும் முட்டாளாக்கிட்டு இருக்க முடியாது. மக்களுக்கு நல்லா